தீபாவளிக்கு என்ன ஸ்வீட் செய்யலான்னு யோசிச்சுட்ருக்கிறீங்களா? நீங்கள் தாராளமாக இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணலாங்க. 7 கப் கேக்குங்க. செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள் அதோட டெக்ஸ்சரே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஒரே கப் எடுத்துக்கோங்க எல்லா பொருளும் போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு 1 கப் கடல மாவு எடுத்துங்க, சலிச்சுக்கோங்க. அது கூட 1 கப் உருக்குன நெய் ஊற்றிங்க, நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறங்க 1 கப் தேங்காய் பூவுங்க. அந்த 1 கப்பில் வந்து பாதி பாதாம்ங்க, பாதி முந்திரி எடுத்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி அது கூட சேர்த்திக்கோங்க. அப்புறம் 1 கப் பாலுங்க. இப்போ 5 கப் ஆச்சுங்களா? இன்னி வந்து 2 கப் சுகர் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதானுங்க, நம்மளோட 7 கப் கேக்குக்கு வந்து எல்லா பொருளையும் சேர்த்தியாச்சுங்க. பேனை அடுப்பில் வச்சுங்க, மிதமான சூட்லேயேங்க நல்லா கிளறி கொடுத்துட்டே வாங்க. கிளற நம்மளோட 7 கப் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருங்க. கடைசியாக பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் இதே மாதிரி கிளறி கொடுத்துட்டு வாங்க. இதோட டேஸ்ட் வந்துங்க, பாலுங்க, தேங்காய் பூவு, கடல மாவு, நெய் எல்லாம் இருக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. ஒரு மாதிரி தித்திக்கிற மாதிரி ஸ்வீட்டுங்க. இப்போ 7 கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா நெய் தடவைன்னு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிங்க, இப்படி லேசாக தட்டி விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தால் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனில் நெய்யை தடவிங்க. அந்த ஸ்பூனை வச்சு மேலே நல்லா சமன்படுத்தி விட்டுட்டுங்க, கத்தி வச்சு அப்படியே பீஸ் போட்டு விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.